Hey everyone, welcome to Mr.G Tech Tamil. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வீடியோ எடிட்டிங் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் பார்த்தீங்கன்னா Capcut. ஸோ Capcut யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் VPN ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா Capcut இந்த மாதிரி தான் இருப்பீங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஆடு கொடுக்குறேன். கீழே இருக்க ஆடு கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு வந்துடுவீங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து டைம் வேணால் ஒரு 3 செகண்ட் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 3 செகண்ட்ஸ் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிடுங்க. ஃபோட்டோவை கீழே இருக்க டைம்லைனில் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் சொல்ல முடியாது, ஒரு டைமண்ட் ஷேப் கொடுத்து ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க, கீ ஃப்ரேம்னு சொல்லிட்டு. அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆட் பண்ணிக்கிங்க. அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் க்ரியேட் ஆகும். அதில் போயிட்டு மாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷனை எடுங்க. மாஸ்க் கொடுத்துருங்க. லோட் ஆகி வந்துடும். அதில் ஃபில்ம்ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லி 2வது ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த சைஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அது ரொம்ப அகலமாக இருக்கும். கொஞ்சம் அந்த சைஸை குறைச்சிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் ஸ்க்ரீனோட லெஃப்ட் சைடு டாப்பில் கொண்டு போய் வச்சுருங்க. லெஃப்ட் சைடு டாப். ஓகேவா? பார்த்துட்டிங்களா? லெஃப்ட் சைடு டாப்பில் வச்சிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஓகே கொடுத்துட்டு உங்கள் டைம்லைனில் கீழே ஃபோட்டோ இருக்குது இல்லையா, அப்படியே டைம்லைன் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோட்டோ எண்டுக்கு கொண்டு வந்துடுங்க. எண்டுக்கு கொண்டு வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் மேலே இருக்கு இல்லையா, டைமண்ட் ஷேப், அதை ப்ளஸ் கொடுத்துருங்க. ஒரு ரெட் கலர் வந்துடும். அப்படியே கீழே மூவ் பண்ணாமல் கீழே வந்துட்டு மாஸ்க் போயிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த ஃபில்ம் ஸ்ட்ராப் வந்துட்டு மேலே இருக்கும். அதை அப்படியே மூவ் பண்ணி கீழே கொண்டு வரணும். ஸோ மேலே இருந்ததை இப்படியே கொண்டு வந்து நீங்கள் கீழே கொண்டு வந்து முடிச்சிடுறீங்க. ஸோ வீடியோ எடிட்டிங் முடிஞ்சது. கீழே ஓகே கொடுத்துருங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியுதா அந்த எஃபெக்ட். ஸோ டைம் வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. பட் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவோட டியூரேஷன் அதிகமாக அனுப்பிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு ஒர்க் ஆகும். இதோட நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் இருக்கும். சவுண்ட்ஸில் போயிட்டு ஏதாவது சவுண்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இல்லை கேலரியிலேருந்து எடுக்கிறதுனால கீழே ஆப்ஷன் இருக்குது. கேலரியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதாவது வீடியோ வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்டட் கொடுத்துக்கலாம். இல்லை ஃப்ரம் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என் மொபைலில் எதுவுமே கிடையாது, நான் மியூசிக்கே வச்சுக்கல. நீங்கள் இந்த ஃப்ரம் டிவைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மியூசிக் எடுத்துக்கலாம் உங்கள் மொபைலில் இருந்து. ஓகேவா? ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.